எப்படி மாற்றி ஓட்டு போட முடியும்? இப்போ ரீசெண்டாக கூட ஐயா நாங்கள் விஜயகாந்த் அவர்களோட கட்சி, நாங்கள் எப்படி இப்படி ஓட்டு போட முடியும்? இப்போ அந்த தலைவர்கள் இருந்தாங்கன்னா, இப்போ நாங்களும் இல்லை, நல்லாட்சி கொடுக்குறப்ப யாருமே இப்போ அரசியல் வரணும்னு அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா அவங்களோட இது நமக்கு தெரியும். அவங்களோட கம்பீரமோ நல்லாட்சியோ எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அது இப்போ நடக்குதா அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிக்கணும். புரியுதுங்களா? 2016 வரைக்கும் 2.28 இருந்த கோடியை இப்போ 10.5 கோடிக்கிட்ட வந்து நிப்பாட்டினது யார்? எதனால் நிப்பாட்டினாங்க? மக்களாகி உங்களை தான் சொல்லுவேன். யோசிக்கணும் எல்லாத்தையும். ஏன்னா இவன் சின்ன பையன், நான் சின்ன பையன்தான், நான் இந்த அரசியல் கட்சிக்கு வருவேன் தான். ஏன்னா எங்களுக்கான திறமை என்னன்னா, அனுபவம் என்ன இல்லைன்னா, கொள்ளையடிக்கிறதுல அனுபவம் இல்லை. எப்படி நவுந்தா எப்படி பூந்தா இன்னொருத்தவங்களுக்கு மேலே போகிறது. நாங்கள் அரசியல்வாதியே எங்களை நான் பார்க்கல. நல்லது செய்ய வரோம், நல்லது செய்ய வர ஒரு கட்சின்னு தான் எங்களை பார்க்குறோம். நாங்கள் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு அவர் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, எப்படி முடிக்க முடியுமோ அப்படி முடிக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. உங்களால் கர்மான்னு ஒன்று இருக்குது. ஒரு வார்த்தை, இந்த கர்மா வார்த்தைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அரசியல் ரீதியான நல்ல கேள்விகளை முன் வச்சாங்கன்னா அதுக்கான பதில் கூறலாம். சின்ன சின்ன கேள்வி அதுக்காகலாம் அதுக்கு அவசியமே இருக்காதுன்ற நாங்கள் பதில் சொல்லணுன்ற அவசியமும் எங்களுக்கான புரிதல். இப்போ ஏஐ வந்துச்சு, ஓகே. அந்த காலத்தில் உங்களுக்கு ஏஐ இருக்கா? அந்த காலத்து வீடியோவே இப்போ ஏஐ போட்டால் அந்த ஏஐன்றதை புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு நாங்கள் இருக்குமா? இப்போ எல்லாமே பேசியிருப்பீங்க. ஐயா விஜயகாந்த் ஐயா பேசுனது, எல்லாரும் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவரோட கம்பீரம் எப்படின்றது அவர் பேச்சு திறனிலே நமக்கு தெரிஞ்சிருக்கு. அரசியல் ரீதியாக வேறு கட்சி இருந்தாலும் அனைவரோட மரியாதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அனைவர் மரியாதை கொடுத்து ஒரு சிறியவர்களிருந்து நம்ம ஒரு புரட்சியாளர்களாக மாறக்குள்ள அனைவர் மேலேயும் எங்களுக்கு மரியாதை இருக்குது. ஆனால் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, அப்போ இருந்த தலைவர்கள் வேறு, இப்போ இருந்த தலைவர்கள் வேறு, ஆட்சி நடத்துறது வேறு, இப்போ நடக்கிறது வேறு.